பிஸ்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்த ஆண்டவரே கிடியோன் அண்ணா சாந்தியக்கா குடும்பத்தின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். என் தேவன் இந்த குடும்பத்தை நீர் அபிவிருதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். அருமையான ஆஷாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை நேசித்து ஆண்டவரே அப்பா பால் வாங்கி கொடுக்கும்படியாக டீ கொடுக்கும்படியாக ஆண்டவரே சபைக்கென்று செய்கிற அந்த உள்ளங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்க, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறட்டும். குடும்பமா அப்படி ஆலயத்துல கலந்து கொள்ள உதவி செய்வீங்க. தொடர்ந்து ஆண்டவரே அவங்க எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இவைகள் எல்லாம் செய்கிறார்களோ என் தேவனே ஆண்டவரே எதெல்லாம் செப்ப விண்ணப்பமா வைத்திருக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுத்து ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரின் நாமத்தை சொல்லி அதை துதித்து அல்லேலூயா 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 நாமத்தை உயர்த்தலாமே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லார் கண்களும் மூடன வண்ணமாய், எல்லாருடைய வாய்களும் திறந்த வண்ணமாய் ஸ்தோத்திரத்தோடு துதிகளை செலுத்தி தேவ பிரசனைகள் மத்தியில் அசைவர முடியாது. தேவ ஆவியானவர் இந்த நாளில பலமாய் எங்கள் மத்தியில இறங்க முடியாது. எங்கள் ஆராதனைகளை இந்த தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, ஒருமனப்படுத்துங்க, ஆவியில ஒருமனப்படுத்துங்க. ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒரே சிந்தனையாய் உண்மை நாங்கள் ஆராதிக்கும்படியாக உதவி செய்யுங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளை நாங்கள் மறவாதபடிக்கு ஆண்டவரே, நன்றி கெட்டவர்களா இல்லாதபடிக்கு ஆண்டவரே நன்றி உள்ளத்தோடு இந்த சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி உள்ளத்தோடு இந்த சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்க துதிங்க துதிங்க. நம்ம நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உன்னை ஆராதிக்க கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் கர்த்தர் உடையங்கப்பா. எல்லா ஆண்டவரே சிந்தனையில போராடுகிற தேவையில்லாத சிந்தனை ஆண்டவரே தேவையில்லாத எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில ஆண்டவரை வெளியேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஒரு மனத்தோடு உம்மையே நோக்கி பார்க்க என் தேவனை நீர் கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. துதிங்க, நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கலாமே. போதாது, இந்த சத்தம் போதாது. நல்ல வாய் திறந்து சத்தமிட்டு அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே மட்டுமா எங்களை
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எல்லாம் கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த அவர் செய்த நன்மைகள் எங்களுக்காக செய்த நன்மைகள் இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக இந்த வாரம் முழுவதுமாக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நீ செய்த அற்புதங்களுக்காக, நீ செய்த அதிசயங்களுக்காக, ஆண்டவரே, அப்பா நீ செய்த எல்லா ஆண்டவரே நன்மைகளுக்காக எனக்கு நன்றி. மறவாதே சபையே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் ஒரு அச்சமரமா நான் ஒரு நாள் மறந்து போவதில்லை. ஆண்டவரே, இந்த சமூகத்தில் நன்றிகளோடு வந்திருக்கிறோம். ஒரு அச்சமரமா நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு. ஆமெனப்பா, நீங்க முழு உள்ளத்தோடு, நீங்க முழு பலத்தோடு, நீங்க முழு ஆத்துமாவோடு இன்னைக்கு நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். என் ஆவியானவரே, இந்த ஆராதனை வேளையில உம் நாமம் மகிமைப்படுவதாக. எங்க முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம், உமக்கு கனத்தை செலுத்துகிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஒரு அச்சகரமா தேவ ஆவியானவரே, எல்லா துதியும் எல்லா கனமும் பரதரமா ஒரு சங்கரமா சபரமா ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில, எங்க சபையில, எங்க தனிப்பட்ட காரியங்களில ஆண்டவரே நீர் எல்லாம் செய்த உபகாரங்களுக்காக கோடான கோடி நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இந்த சமூகத்துல ஆண்டவரே நன்றியோடு வந்திருக்கிறோம் அப்பா, நன்றியோடு வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த சாட்சியம் இல்லையே, எத்தனை பேர் நாளை காணாமல் மரித்து போயிருக்கிறாங்களே, எத்தனை பேர் விளைவிடப்பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறாங்களே. என் தேவனை ஆராதிக்கும்படியாக, உன் நாமத்தை உயர்த்தும்படியாக நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க வாழ்க்கையில நல்லவராகவே ஆண்டவரே, நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே நீர் என் குடும்பத்தில் நீர் இருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya. எங்களை நாள் வரைக்கும் பாதுகாத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக எங்களுக்கு சுக பலன் ஆரோக்கியம் ஜீவனை கொடுத்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்க குற்றங்களை பாராமல் ஆண்டவரே அப்பா நாங்கள் செய்த எல்லா குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்நாள் எல்லா நன்மைகளை செய்கிற தேவன் அப்பா, எங்களை திருப்தியாக்குகிற தேவன் நீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்து, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே அப்பா எத்தனை பேருக்கு இந்த சாக்கியம் இல்ல ஆண்டவரே, எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்ல ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே உடைய கிருபையினால, உடைய தயவினால, உடைய இரக்கத்தினால நீர் எங்களை நீங்க கொண்டு வந்து ஆண்டவரே இந்த சமூகத்தில் உமக்கு நன்றி பலி ஏறெடுக்கும்படியாக ஆண்டவரே நாமத்தை உயர்த்தும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் பலத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, சுகத்தை கொடுத்தீரே ஆண்டவரே, ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஒரு நாம போதாதப்பா, உமக்கு நீர் செய்த எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை ஆண்டவரை நினைத்து நன்றி சொல்லணும்னா இந்த ஒரு நாம போதாத ஆண்டவரே. இந்த அப்பா எங்க வாழ்க்கையில நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே ஆண்டவரே நாள் வரைக்கும் எங்க குடும்பத்துல நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்க சபையில நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களோட நீர் இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி சபையை கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறாங்க. நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே.
என் தேவனே அப்பா நீர் ஆசீர்வதிப்பீராக. நண்பரே மீதியா இருக்கிற நேரத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கும். நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நினைத்தவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்புகிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்னென்னைக்கும் உமது வேலையை காத்துக்கொள்வேன். நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்ந்திருக்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாவுக்கு முன்பாக வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளை கைவிடுவேன். உமது ஞானங்களை தியானிப்பேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 கொடுக்கிற நேரம் பாருங்க. நான் இன்னும் உரைகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உரைகிறேன். நான் இன்னும் உரைகிறேன் உங்க கருத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். உயர்வனே நீ என்னை ஜெபிக்கிறோம். தேவன் 1 10 100 1000 கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துவீராக. கொடுத்த காரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லுகிற காரங்களை கர்த்தனை திடப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறோம். நீர் எப்போது பெருத்து வழிநடத்த இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எதை செய்யணும்ட்டு நம்ம எவ்வளவு ஆர்வமா பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பஸ் ஏறி நம்ம போவோம். ஆனா போய் சேருகிற இடத்துல போய் சேராம பாதியிலே நம்ம நின்னோமா நம்ம மனசு எப்படி இருக்கும்? ஆவியானவர் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தை நம்ம மேல ஊற்றும்படியாக ஆமென். அநேக மக்களுக்காக செபிக்கிற ஒரு பாரம், தேசத்துக்காக கதறி அழுகிற ஒரு பாரம் நம்ம சபையில இறங்கணும். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நடந்த ஆண்டவரே விபத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பார்க்கும் போதெல்லாம் எங்க உள்ளங்கள் எல்லாம் உடைந்து போகிறதப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அடுத்த நிமிஷம் ஆண்டவரே அப்பா உயிருக்கு கேரண்டி இல்லாம வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம் அப்பா. எத்தனை குழந்தைகள், எத்தனை ஆண்டவரே அப்பா குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா இறந்து போய் ஆண்டவரே சாம்பலாய் போய் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே அப்பா எரிந்த ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த பிணத்தை கூட ஆண்டவரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, உடலை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எரிந்து சாம்பலாய் போயிருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு பேரழிவு தேசத்துக்கு வேண்டாம் ஆண்டவரே. என் தேவனே அப்பா ஒரு விசை நீ மனம் இறங்குங்கப்பா, ஒரு விசை நீ மனம் இறங்குங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நாங்க சபையாய் இந்த நாளில ஆண்டவரே எங்க தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்க இந்திய தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இந்தியா இயேசுவுக்கு இந்தியாவாய் கர்த்தர் மாற்றுவீராகப்பா. நடந்து கொண்டிருக்கிற எல்லா ஆண்டவரே விபத்துக்கு ஆபத்துக்களை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனை ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்பா, எத்தனை பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஒவ்வொரு வாகனத்தின் மேல இயேசு ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா.
ஆண்டவரே ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவரோட கரத்தை ஆண்டவரே அப்பா நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே டிரைவரை நம்பி ஆண்டவரே தெரியும் ஆண்டவரே அப்பா சோத்திரங்கத்தா பயணிகள் போவாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனை கனவுகளோடு ஆண்டவரே எத்தனை ஆசைகளோடு குடும்பமாய் ஆண்டவரே அப்பா போவாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரங்கத்தா இப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் என் தேசத்துல இனி நடக்காதபடிக்கு என் தேவனே அப்பா சோத்திரங்கத்தா நீ ஒரு பாதுகாப்பு எங்க இந்திய தேசத்துக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தர் நீர் கொடுக்கபடியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே இந்த தேசத்தை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அழிவிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. விபத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே இந்த தேசத்தை நீங்க ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எத்தனை உயிர்கள் ஆண்டவரே பறி போனதே ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மை அறியாமல் இறந்து போனாங்களே சப்பா. ஆண்டவரே அப்பா இனி இப்படிப்பட்ட ஆண்டவரே விபத்துக்கள் வராதபடிக்கு தேவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே எங்க தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு பாரத்தை எங்க ஆண்டவரே சபை மேல ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஊற்றுங்க, எங்கள் மேல ஊற்றுங்க அப்பா. ஆண்டவரே அப்பா தொடர்ந்து அதுக்காக நாங்கள் ஜெபிக்க உதவி செய்யுங்க. இறந்து போன குடும்பத்தை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. தந்தை தாய் பிரிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை பிரிந்திருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே அப்பா சோதர கணவனை பிரிந்த மனைவி, மனைவி பிரிந்த கணவன், எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா இழந்து போயிருக்கிறாங்களே ஆண்டவரே. யாரெல்லாம் இப்படிப்பட்ட ஆண்டவரே நிலைமையில் இருக்கிறாங்களோ என் தேவனே உம்முடைய ஆறுதல் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தங்கும்படி ஆயிடுச்சு. ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தா கூட ஆண்டவரே இந்த இழப்புக்கு ஈடாகாத ஆண்டவரே நீங்க மாத்திரம் ஆண்டவரே அவர்களுக்கு நீ ஆறுதல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே இழந்து போய் ஆண்டவரே அப்பா சோத்திரங்கள் மரித்து போன ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே நீ சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் கர்த்தாவே அந்த பரதீசுல நீர் வைத்திருக்கிற கிருபைக்காய் மக்கு நன்றி அப்பா. அவர்களுக்காக நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இனி தேசத்துல இப்படிப்பட்ட பேரழிவு வராதபடிக்கு என் தேவனே ஒவ்வொரு வாகனத்தையும் ஓட்டுகிற டிரைவர் உங்க கரத்துல கூட இருந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நம்ம தேசத்தை பாதுகாத்து கிருபைக்காய் கரங்களை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. தனிப்பட்ட காரியம் நீங்க தனிப்பட்டயா ஜெபிக்கும் போது, கூடி ஜெபிக்கும் போது முதலாவது தேசத்துக்காக ஜெபிங்க. ஆமென் ஹalleluya ஹalleluya. அடுத்தபடியாக இந்த லேண்டுக்காய் நம்ம ஜெபிக்க போகிற லேண்டு நம்மளுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு. எல்லாமே நன்மைக்கு ஆவியானவருடைய எப்போ நம்மளுக்கு அந்த லேண்டு நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும்னு அவரு நினைக்கிறாரோ அந்த நாளையில தடையில்லாமல் கர்த்தர் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கும்படியாக அப்படி சித்தம் மிகவும் நம்ம வாழ்க்கையை செய்யும்படியாக யாராவது ஒருவர் இந்த தடைகளை கர்த்தர் மாற்றி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்க சீக்கிரத்துல லேண்டு எந்த ஒரு சதி திட்டங்கள் எந்த ஒரு சூழ்ச்சி இல்லாதபடிக்கு ஆவியானவர் இந்த லேண்டை நம்ம சுகநிறுத்திக் கொள்ளபடியாக அந்த தேவனுடைய சபை அந்த இடத்துல எழும்பும்படியாக அநேக ஆத்துமாக்கள் அதுல திரளாய் வரும்படியாக. ஆமென் ஹalleluya. நினைச்சு பார்த்தா இது ஒரு சாதாரண ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா ஒரு கிராமத்துக்கே ஒரு ரட்சிப்பு வரும். ஆமென் ஹalleluya. எத்தனை பேர் கட்டுண்டோர்கள் இருக்கிறாங்க, எத்தனை பேர் விடுதலை இல்லாம பிசாசு பிடியில், எத்தனை பேர் மாய மந்திரத்துல, எத்தனை பேர் பிசாசுக்கு அடிமையா, எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த சபை ஒரு விடுதலை கொடுக்கிற சபையாய் மாறுதுன்னா அது ஈஸியா என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. நல்ல சபத்தை பிசாசு கொடுக்கிற எல்லா ஆயுதங்களும் அவன் தோற்று போகும்படியாக கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படணும். எப்படிப்பட்ட தடைகள் கொடுத்தாலும், ஏன்னா நேரா நம்ம கிட்ட என்ன பண்ண முடியாது, அவன் மோதவே முடியாது, ஏன்னா அவனுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் இந்த வேலையில அவன் எல்லா தந்திரங்களும் முறியடித்து அது கொடுக்குற அந்த ஓனருக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றணும். அவர்களை கர்த்தர் அவங்க அம்மாவை கர்த்தர் அவங்களுக்கு சுகப்படுத்தும்படியாக அவங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்கன்ட்டு எல்லா பிரச்சனையும் அவங்க அம்மாக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி குடும்பமாய் சமாதானமாய் வந்து நம்மளுக்கு அந்த லேண்ட் என்ன பண்ணணும், எழுதி கொடுக்கணும். ஆமென் ஹalleluya. இருக்கிற எல்லா தடைகள் கர்த்தர் உடைக்கணும். எல்லா பிசாசுடைய தந்திரங்கள் முறியடிக்கும்படியாக இந்த வெள்ள கிராமத்துக்கு மாத்திரமல்ல சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் ஒரு அடைக்கல பட்டணமாய் அந்த ஆலயம் எழும்பணும்.
அதுக்கு கர்த்தர் எல்லா போராட்டங்களையும் நம்மளுக்கு எதிராக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் நிர்மூலமாக்கும்படியாக யாராவது ஒருவர் இதுக்காக சோமன் Sotram sagamne antin parloga pilave appa mosodike mudhuske racha aviyanavare appa sarva valavara appa naanga ondumudi appa vaalitru unga nera naanga koodi naanga chepikirum thagapane sarva valavare appa sotram aviyanavare எல்லாம் கேளுங்க ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு நீங்க பேசுங்க அப்பா ஆண்டவரே அப்பா நீ எங்களோட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ என் தேவனே பேசுவீராக ஆவியானவர் தாமே ஆண்டவரே அப்பா உங்க வார்த்தை கொடுக்கிற தேவ ஊழியரை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே இது மறைத்து நீர் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்று உள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு ஒரு வார்த்தை மூலமா நீர் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அதை கேட்டு அதன்படி நடக்க என் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்க செவிகளை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்படி வார்த்தை ரீதியாலே போல ஆண்டவரே அப்பா எங்க செவிகளை இருதயத்தை திறந்து கேட்கிற ஆண்டவரே ஒரு பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த வார்த்தை எங்களுக்கு பலனுள்ளதாய் மாறட்டும் இந்த வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஒரு சத்துவம் உள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே எங்க ஜீவனை மாற்றக்கூடிய வார்த்தையாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் நம்ம தேவ செய்திக்காக தேவ ஊழியர் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் மாம்சத்தின் சிந்தனை என்றால் என்ன தெரியலையா? உதாரணத்துக்கு நான் சொல்றேன். டேவிட் சார் உங்களுக்கு அரியர் இருந்தாக்கா நீங்க 18ஆம் தேதி பணம் கட்டிட்டு எக்ஸாம் வந்து எதுன்னு சொன்னாங்க. அதில் தேதி 8 தேதிக்கு வந்து 6 தேதிக்கு வந்து ப்ராக்டிக்கலாக மாற்றிட்டாங்க. என்னது பரீட்சை தேவை ப்ராக்டிக்கல் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டா போதும் நாங்கள் பாஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்க சொல்லு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் 8 அரியர் இருக்கு அந்த 8க்கும் ப்ராக்டிக்கல் வந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன். இது என்ன அது ஆசை மாம்ச சிந்தனை. மாம்சன்னு சொல்றது படிச்சு எழுதணும். நான் படிச்சுட்டு வந்து எழுதணும்னு சொல்லல. என்னது படிச்சுட்டு வந்து எழுதிடுறேன் அப்படின்னு நான் சொல்லல. முழுசா பிராக்டிக்கல வந்து ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. இன்னொன்னு சொன்னாங்க ஒன்னு டிக் பண்ற மாதிரி வரணுங்க அது சொல்லி கொடுப்பியான்னு கேட்டேன். 3 வருஷமே நீ சொல்லி கொடுக்கல எனக்கு அரியர் வந்து சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் என்ன பண்றேன் நான் எஸ்ஆர்பிஎஸ் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இது என்ன அது மாம்ச கிரி மாம்ச ஆசை படிக்காமையே பாஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அல்லேலூயா. இந்த மாம்சம் நம்ம சிந்திக்கிற சிந்தனை என்னென்ன சிந்திக்கிறோம்? வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பஸ் வாங்கணும், இது வாங்கணும், பிளைட் வாங்கணும், இடம் வாங்கணும், கைது வைக்கணும், பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பையனு கல்யாணம் பண்ணணும். பல ஆசைகள் என்ன பண்ணுது நம்மளுக்குள்ள என்ன பண்ணுது வருது. அல்லேலூயா அல்லேலூயா. ரோமர் எடுப்போம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து புதிய ஏற்பாடுல ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம் ஆகும். ஆமென் ஹல்லேலூயா. மாம்ச சிந்தனை மரணம். இந்த மாம்ச சிந்தையில இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் என் சரித்துக்குண்டான காரியங்கள் நம்ம சிந்திக்கிற காரியம் பரிசுத்த வேதாகமம் சொல்லுது மாம்ச சிந்தனை மரணமா அப்புறம் ஆவின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். அல்லேலூயா. மாம்சத்துல நாம் சிந்திக்கிற காரியங்கள் மாம்சத்துல நான் செயல்பட வேண்டும் செயலாற்ற வேண்டிய காரியங்கள் அது மரணமா. அல்லேலூயா. ஆவியின் சிந்தனையோ ஜீவனமும் சமாதானமும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நாம் மாம்சத்துல செயல்படும் போது அது மரணம் என்கிற தோல்வியில் கொண்டு போய்விடும். இன்னைக்கு நிறைய காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக குடும்பத்துக்குள்ளாக எல்லாமே தோல்விக்குள்ளாக போகிறது என்று சொன்னால் அது காரணம் முழு காரணம் மாம்சத்திலே நான் செய்து முடிப்பேன். எனக்கு பணம் இருக்கு, ஆள் இருக்கு, பலம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, என்னால் எதையும் செய்ய முடியும் என்று நினைத்து செயல்படுகிற காரியங்களிலே தோல்வி என்கிற மரணம் ஏற்படும். அல்லேலூயா அல்லேலூயா.
ஆகவே இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்கள் பாருங்க, ஆவின் சிந்தனையோ ஜீவனமும் சமாதானமும். ஆமென். அதுதான் சொல்றது. நீங்க எந்த ஒரு காரியங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது ஜெபத்தோட செய்யுங்க. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு பேர் உண்டு. உலகத்துல 2 பேர் இருக்கு. ஆனா கிறிஸ்துவுக்குள்ளாக பழகுற பாரு, அவங்க மத்தியில் எனக்கு பேர் உண்டு. என் பேர்னா ஆவியானவர். ஆவியானவர் கூடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது கிண்டலாக இருக்கலாம். ஆமென். ஆனா அந்த வார்த்தை எனக்குள் உண்மையானது. ஹல்லேலூயா. எது செய்தாலும் நான் செய்யணும் போகணும்னா கூட என்ன பண்ணுவான், ஆவியானவர் ஒரு ஒத்தாசை இல்லாம, அனுமதி இல்லாம எதுவுமே செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால கூட இருக்கிற பாஸ்டர்மார் என்ன பண்ணுவாங்க, கிண்டலாவே சொல்லுவாங்க, ஆவியானவர் வந்துட்டாரு, ஆவியானவர் வரல, ஆவியானவர் போயிட்டாரு. சொல்லுங்க ஆவியானவர். ஹல்லேலூயா. நாங்க பைக்ல வரும்போது எங்க மனைவி என்ன பண்ண ஒரு விஷயம் பேசிட்டு வந்தோம். சொல்லும்போது சொன்னாங்க, பரிசுத்த வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகிற காரியங்கள் மன்னிக்க முடியாத பாவம். என்னது? மன்னிக்க முடியாத பாவம். ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்கிற பாவம் மன்னிக்கப்படாது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நான் திருடிட்டேன், பொய் சொல்லிட்டேன், சண்டை போட்டுட்டேன், அந்த பாவம் ஆண்டவர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. மன்னித்து தனக்குரிய தண்டனையாக அவர் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. நான் பண்ண தவறுக்காக பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதா அவர்கள் பெருமைச்சோடு வேண்டுதல் செய்து என்ன பண்ணுவாரு, நம்மை சேர்த்துக் கொள்வார். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படுகிற பாவத்துக்கு மன்னிப்பு. நீங்க எந்த உதவி கேட்டாலும் நீங்க சொல்ற மாதிரி ஆவியானவர் சொல்லல, ஆவியானவர் கொடுக்க சொல்ல, ஆவியானவர் பேச சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி என்கிட்ட சொல்றவங்க சொல்லுவேன், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நீ பாவம் செய்கிறாய், உன் பாவம் மன்னிக்கப்படாதது கண்டிப்பேன். ஹல்லேலூயா. ரைட்டா தப்பா தெரியணும் சொன்ன தெரியப்படுத்திட்டேன். இவங்க கேட்கணும், எப்படி உடைஞ்சு கேட்கணும். ஆனா கேட்கலனாக்கா நான் வந்து சொல்லணும், அதுக்கு இது மாதிரியாக பேசணும் ஆயத்தமா இருக்குது. ஆண்டவர் அனுப்ப சொல்லிட்டு அனுப்பிட்டேன். நீ விசாரிச்சாலும் சரி, விசாரிக்க போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வெயிட் பண்ணுவேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், செயல்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப புரியுதம்மா? புரியுதா? இப்ப புரியாதுன்னு சொல்றேன். ஆகவே கவனிங்க, இந்த மாம்சம் என்ன பண்ணுது, நினைக்குது, நீ எனக்கு சொல்லிட்டு இல்ல, நீங்க அப்படி பண்ணிட்டு இல்ல, குடுக்கல இல்ல, நீங்க நான் கொடுப்பேன் உனக்கு, நான் செய்வேன் உனக்கு, என் வீட்டுக்கு வந்தியா நீ நல்லது கட்டதுக்கு, நான் மாட்ட வீட்டுக்கு வரணுமான மாம்ச கிரி என்ன பண்ணுது, செயல்படுது. ஹல்லேலூயா. மாம்சம் என்ன பண்ணுது, செயல்படுது. கலைஞர் வாசிக்கிற 6ஆம் வசனத்துல மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது மாம்ச சிந்தை. பிலிப்பில வாசிக்கும் போது மாம்ச சிந்தை என்ன பண்ணுதா, எனக்கு 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 வசூத்து எனக்கு, தண்ணி எனக்கு, காசு எனக்கு, சார்ஜர் எனக்கு, எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மாம்சம் தனக்குரியதாக ஆசைப்படுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரப்புல போகும்போது 2-3 கைது தாண்டி வரப்புக்கு போனோம். போகும்போது ஜாலியா சூத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரமணியா தொகுது, இந்த பக்கம் கலக்காவா கொத்து கொத்தா காய்க்கு இருக்குது, குட்டிக்குதான் பார்க்கலாமே. இது மாம்ச எனக்கு. ஹல்லேலூயா. 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 பூர்வையில பூவா மலைக்கு வாசனை பொடிமல்லி அப்படி பார்ப்போம். இருந்தா கேட்பா பறிச்சுட்டு போயிடுவோம், செடி பொடிக்கிட்டு போயிடுவோம். ஹல்லேலூயா. மாம்சம் என்ன பண்ணுதுன்னா தனக்கு 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 பேராசைப்பட்டு
ஆகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எங்க பிரின்சிபல் சொல்லுவார், ஜென்மம் சுபாவம் அடிச்சாலும் போகவே போகலாம். புத்தி 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 திருட்டு புத்தி, இந்த வயசுல திருட்டு புத்தி. அம்மா போலியே பாரு, அப்பனா போலியே பாரு, நம்ம தாத்தா அப்படிதான் அவன். அம்மே ஹல்லேலூயா. இந்த மாம்ச சிந்தை என்ன பண்ணுதா, தனக்குரியதை மட்டுமே தேடுகிறதா. அம்மே ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் நான் அதுவே என்ன மட்டும் காப்பாத்துறீங்க. ஹல்லேலூயா. உலகம் சொல்லலாம், கடவுளே என்ன மட்டும் காப்பாத்துங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவன் செத்து போயிடுமா? உட்காந்து எங்க கூட டீ குச்சிய சாராயம் குச்சிய வாங்கி துணிய நான் செத்து போடுவோமா? குத்துவேன். அப்படி மட்டும் நல்லா இருக்கணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாம்சம் என்ன பண்ணலாம், தனக்குரியவைகளையே என்ன பண்ணலாம், நாடுகிறது. ஹல்லேலூயா. தனக்குரியவைகளே சிந்திக்கிறது. ஹல்லேலூயா. நான் நல்லா இருக்கணும், நான் மட்டும் நல்லா இருக்கணும், நான் மட்டும் உயிரோடு இருக்கணும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் வாசிப்போம் 2:21. பிலிப்பியர் 2:21. மற்ற எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தனக்குரியவைகளையே தேடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மற்ற எல்லோரும் கிறிஸ்துவை குறியவைகளை தேடாமல். யாரு? மற்ற எல்லோரும்னாக்கா அம்மே ஹல்லேலூயா. நாம எல்லோரும் கிறிஸ்துவை குறியவைகளை தேடாமல் தனக்குரியவைகளை தேடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, வீடு வாசல் இல்லாத வீடு வாசல் ஏற்படுத்தி தருவ சொன்னீரே. ஆண்டவரே, வீடு தாங்க, வீடு தாங்க, வீடு தாங்க, வீடு தாங்க, கைதி தாங்க, கைதி தாங்க, வீடு கட்டணும், இடம் கொடுங்க, இது கொடுங்க, அது கொடுங்க. என்ன பண்றோம்? நமக்காக என்ன பண்றோம்? தேடி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க மற்ற எல்லோரும் கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். கிறிஸ்துவுக்குரியவைகள் என்ன? கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்தது நாள் முதல் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவரை சார்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. எதற்காக? அவர்கள் கிறிஸ்தவுக்குள் இருப்பதனால் அவர் கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசு எதற்காக வந்தார்? கஞ்சா போடுறாங்க, சாராயம் குடிக்கிறாங்க, போதை பழக்க அடிமையா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சண்டை சர்ச்சு வருது. ஹல்லேலூயா. இவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்கு நேராக அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். ஆமென். அது கிறிஸ்து இயேசுவுடைய ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை போல மாற்றிடுங்க. அவரை போல மாற வேண்டியவர் நம்ம, ஆசைப்படுகிற நம்ம அவருடைய ஆசைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சர்ச்சுக்காக இந்த சர்ச்சுக்கு இடம் வாங்கன்னு சொல்லி எப்ப நம்ம திருமணம் பண்ணமோ அது சுவிசேஷம் ஒளியும் செய்யல. கடைசியா டிசம்பர் மாசம் என்ன போனோம்? டிசம்பர் மாசம் 18, 19 போனதோட லாஸ்ட் கைப்பற்றி ஊழியம் செய்யல. இது செஞ்சோமா? செய்யல. சுவிசேஷம் போய் யாரும் சொன்னோமா? சொல்லல. ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய ஆசையை நாம் நிறைவேற்றாம நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றவே 5 மாதம் 5.5 மாசம் ஆகி போச்சு. எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணோம்? வாசல் புரியுதுங்களா? மற்றவர்கள் எல்லோரும் தேவனுடைய கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவை தேடுகிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு தேவைதான், தேவராஜை கட்டி எழுப்ப தேவைதான். பெரிய கட்டினா நம்ம என்ன பண்றோம்? உள்ள போய் ஹலோ இடம் வாங்கிட்டோம், சர்ச்சை கட்டிட்டோம், 4 பேர் உட்காந்து கை தட்டி உட்காந்துருக்கலாம். ஹலோ கவனிங்க, புரியுதுங்களா? நம்மளுக்கு இடம் முக்கியம் வேணும், சபை வேணும். அதுக்குள்ள இருக்க வேண்டியவைகள் இல்லாம
கட்டிடத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் பல ஆண்டு காலமா சபைக்கிற முயற்சி எடுக்கல. ஆத்ம ஆதாயம், முதல் ஆத்ம ஆதாயம், ஆத்ம ஆதாயம் பண்ணி அது எந்த சர்ச்சுக்காவது போட்டோம், அது கடைசி வரைக்கும் நிலைத்து இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பாருங்க, உங்களை பாருங்க, பக்கத்து கை கொடுங்க, நீங்க வந்து நல்லா போச்சு சொல்லுங்க. என் மூஞ்சிமா பாருங்க, பக்கத்து மூஞ்சி பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, 50 48 பேர் அட்ரஸ் போட்டு வரேன். 50 48 பேர் 38 பேர் பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? மூன்றாவது வாரத்துல ஒரு 30 பேர் இருக்குமா? ஆஹா, 10 28 பேர். 28 பேர். நம்ம சண்டே கிளாஸ் எடுத்தாக்கா 140 130 பேர் வருவாங்க. இதுல எது யார் பெரியவங்க? சபை பெருசா, சண்டே கிளாஸ் பெருசா? ஹல்லேலூயா. அப்போ பெருக்க வேண்டிய இடத்துல பெருகல. ஆமென் சொல்லுவாங்க. ஒரு சொன்ன இன்னைக்கு லேட் ஆகுது, பாஸ்டர் சொன்ன இன்னைக்கு லேட் ஆகுது, ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிருங்க. நான் ஜோம் பண்ண தேவையில்ல, லேட் ஆகுதா? ஒவ்வொருத்தரும் போயிட்டு வரவங்களை கூப்பிட்டு வாங்க. யார்ட்ட கூப்பிட்டு வந்தீங்களா? இல்ல பாஸ்டர் சொன்னாங்களா தெரியல, நான் சொன்னது கேள்விச்சேன் தெரியல, அது வரேன். ஆமென், ஹல்லேலூயா. லேட் ஆகுதுன்னா இருக்கிறவங்க சும்மா இல்லாம என்ன பண்ணு, போயிட்டு வராதவங்க போய் கூப்பிடுவாங்க. நம்ம பலவந்தம் படிச்சுதான் ஆகணும் பரலோக ராஜ்யத்துக்கு. கவனிக்கு, தேவ ராஜ்யத்துக்கு பலவந்தம் படிச்சுதான் ஆகணும். என்னது? கட்டாயப்படுத்திதான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? கவனிங்க, கட்டாயப்படுத்தி ஞானஸ்தானம் கொடுத்து கிடையாது, கட்டாயப்படுத்தி சர்ச்சுக்கு வர வச்சு கர்த்தருடைய வார்த்தை கேட்க வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய உங்க கையில இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க? குதிரையில போட்டுக்கின்னு போவாங்களா? ஸ்கூல் போகும்போது எப்படி போனோம்? யூனிஃபார்ம் போனோம், ரெட்டை ஜாலை போட்டுக்கணும், சிகப்போ கருப்போ டேப் ரிப்பீங்க பண்ணோம், கட்டணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா தானே? அதே போலதான் சபைக்கு வருகிற நீங்களாம் இப்போ நான் பாஸ்டர் நம்ம கூட 2 நாள் சொல்லிட்டே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு ரொம்ப நாள் பிடிக்காம இருந்தது. என்னடா காசு பணம் துட்டு பரப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னைக்கு இந்த மாம்சம் காசுக்காகவும் பணத்துக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் பதவிக்காகவும் என்ன பண்றான்? கூட பிறந்த சகோதரன் சகோதரிய பெற்றவங்களை நண்பன் என்ன பண்றான்? துரோகம் பண்றாங்க. ஹல்லேலூயா. எதுக்காக? காசுக்காக, அந்த பணத்துக்காக, சொத்துக்காக செத்த அவனை கொண்டு நான் போறான். போகும்போது சொல்லுவான், அண்ணாக்கே கூட அறுத்துட்டு தான் அனுப்பாங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, பெருங்குளத்தூர்ல ஒரு அம்மா செத்துட்டாங்க. அந்த அம்மா பேர் எஸ்தர். செத்து போயிட்டாங்க. நாங்களும் அடங்காரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க வெள்ளத்துல வந்தாங்க நிறைய பேர், பெருங்குளத்தூருக்கு வந்தாங்க. அந்த அம்மா கிட்ட கடைசி ஒன்னே ஒண்ணு இருந்தது, அந்த மூக்குத்தி விட்டானா, அந்த மூக்குத்தி வரல, விட்ட அந்த மூக்கு அறுத்து கூட எடுத்துருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. நான் போட்டோ வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. செத்து போயிட்டு குழி வச்சுட்டாங்க, மூடு போறோம் பாக்குறவங்க பாருங்க. கடைசியாக சொன்ன உடனே எவன் கண்ணல மாடிச்சுன்னு தெரியல, பார்த்து உடனே மினுக்கு பழுக்கினாச்சு நினைக்கிறேன் சூரிய வெளிச்சில. அந்த மூக்குத்தி கேட்டாங்க 1/2 மணி நேரமா. கடைசியா பாக்குறவங்க பார்த்து சொல்லு தப்பா சொல்லு தப்பா. ஆமா, எங்களை 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டாங்க நம்ம சொந்தக்காரங்க. அந்த மூக்குத்தி கேட்டுதான் விட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மாம்சம் பாரு தனக்குரியவைகளே எனக்கு வேணும். ஆமென். ஆனா அந்த தாய் உயிரோடு இருக்கும்போது பிள்ளை பாத்துக்கல, மருமக பாத்துக்கல, கட்டண ஊட்டக்காரன மனைவி கூட கடந்த 15 ஆண்டுகளாக பேசாம இருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு பேரு கோர சம்பவம். ஆமென், ஹல்லேலூயா. ஆசை யாருக்கு விட்டது? ஆமென். இந்த மாம்சம் தனக்குரியவைகளே நாடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த வசந்த வாசிப்போம்.
இந்த மாம்சம் கவனிங்க, இந்த மாம்சம் உணர்ச்சி வசப்படுகிறது. பசமா சோதரனாக்க பாசமா மயங்கிடுறாங்க. ஐயா சோதரனுக்கு ஐயா மயங்கிடுறாரு. அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்பட்டு மாம்சம் பண்ணுது, செய்யக்கூடாதவைகளை செய்ய தோணுது. அல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட்டனாக்க என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 30,000 தேவைப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தினார், அந்த 30,000 ரூபாய் 3 பேரா ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கலாம், 6 பேர் சேர்ந்து ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுக்கலாம், ஒரு ஆள் சேர்ந்து 30 ரூபாய் 30,000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுன்னு பார்த்து கண்ணீர் விடுக்கிறார். 5,000 2,000 10,000 உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாம்ச கிரியைகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுது? கையை தூக்குது. அல்லேலூயா. தூக்கிட்டு பிறகு யோசிக்குது, என் வீட்டுக்காரன் என் பொண்ணு கேட்கலையே, நாளைக்கு கடற்கரை வந்து நிற்பானே, அந்த சீட்டுக்காரன் என்ன பண்ணு தெரியல, பாஸ் ஆளுட்டு வச்சுடுவாரு. இந்த மாம்சம் என்ன பண்ண உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுது? பூரிப்பா என்ன பண்ணுது? செய்யணும் கொடுக்கணும்னு நினைச்சது. அல்லேலூயா. 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 நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதா? அதுதான் சொல்லுவாங்க, அவருங்க எதை செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. பாஸ்டர் சொல்லிட்டாரு, பாஸ்டர்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு செய்யாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல வேண்டியது சபையுடைய கடமை, கேட்க வேண்டியது சபையுடைய கடமை, செய்வதும் செய்யாம போவதும் உங்க கருத்துல இருக்குது. ஆமென். நீங்க காணிக்க போடணுமா? போட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க தசமாக கூட ஆசைப்படுறீங்களா? சொல்ல வேண்டியது என்னோட கடமை. பரிசுத்த வேதம் சொல்லுது, சொல்லு சொல்லு, கொடுக்க வை. ஏன்னா இங்க தனக்குரியவை உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஏதோ ஆண்டவருக்கு செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. அப்புறம் சொல்லிவிட்டு கை தூக்கிட்டு கொடுக்காம போனாலும் உங்களுக்கு சாபம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்ல வசனம் சொல்லுது, சொல்லிட்டு செய்யாம போக கூடாது. எங்க சர்ச்சையில வந்துட்டு சர்ச்சைக்குள்ள வந்துட்டு சொன்னது சொல்லிட்டு செய்யாம போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. தானியேல் வாசிப்போம். தானியேல் 4:29-31. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, அது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த மாம்சம் பெருமை என்னது? மாம்சம் பண்ணுது பெருமை தெரியுது. நான் கட்டின பாபிலோன் அல்லவா? இருக்கிற ராஜ்யத்தை விட என் ராஜ்யம் பெரிய ராஜ்யம். என்னது? இந்த வெள்ள கிராமத்துல இருக்கிறதுலயே பெரிய வீடு என் வீடு தான். வெள்ள கிராமத்துல வந்து என் பேர் சொல்லுங்க, குட்டி குழந்தை கூட என் வீட்டை கூட்டு வந்து விட்டுடும். நீங்க வந்து பார்த்தாலே தெரியும், வீடு மட்டும் தான் பெருசா ஹைட்டா வந்து நேரா வீட்டுக்கு வந்துடலாம். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? அட்ரஸ் இங்க பாருங்க, வெள்ளத்துக்கு வந்துட்டீங்களா, பஸ் வந்து இறங்கிட்டீங்களா, மாதா கோயில் எதுக்கு கேளு, அங்கதான் என் வீடு. நேரா கண்டுபிடிங்க, யாருக்கு மாதா கோயில் கேட்டு நேரா வந்தா என் வீட வந்து நான் வந்து கூட்டுக்கிறேன். நம்ம சொல்றோம்ல. அல்லேலூயா. அதே போல இந்த ராஜா என்ன பண்றாரு? பெரிய அரண்மனை கட்டிட்டு எஜமால போயிட்டு நினைக்கிறது, நான் கட்டின பாபிலோன் அல்லவா. அல்லேலூயா. 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 என்னது பெருமை? என்னது இந்த மாம்சம் பெருமை? நான் கட்டிட்டேன், எந்த வீடு யாரும் பெருசா கட்டல, நான் தான் பெரிய கோயில் கட்டிட்டேன், நான் பெரிய இடம் வாங்கிட்டேன், நான் பெரிய வீடு கட்டிட்டேன், என் பிள்ளை நல்லா படிக்க வச்சேன், நல்ல அரசாங்க வேலை உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன், நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு கரை இல்லை, இந்த ஊர்லயே நாம தான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்றேன். அல்லேலூயா.
என்னது அந்த 31 வசனத்தில் வாசிக்கும் போது இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜபாரனை விட்டு நீங்கிற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்போ என்ன பார்க்கறவங்க பெருமையா பேசணும், என்ன பார்க்கறவங்க அண்ணி அக்கா சித்தி எங்க இந்த சாரி வாங்கினேன், எங்க இந்த கப்பல் வாங்கணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு போடும்போது நினைச்சுக்கிட்டு போனாக்கா உன் காது அறந்துடும், உன் துணி பைக்ல மாட்டிடும், கிழிஞ்சிடும், அயன் பண்ணும்போது பொசுங்கிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போகாத கரை ஏறிடும் துணியில. ஆமென். பெருமையா பேசணும்னு நினைச்சுனா ஆண்டவர் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிக்கிறா. இங்க நேபுகாத்நேசர் பெருமையா நினைச்சாரு, நான் கட்டின பாபிலோன் அல்லவா. வாயில திறந்து சொன்ன உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நமக்குள்ள இருக்க வேண்டியது தனக்குரியவைகளை தேடக்கூடாது, உணர்ச்சிவச படக்கூடாது. ஆமென். தனக்கு புகழ் உண்டாகணும். தர்மம் கொடுக்கும்போது கூட இந்த கையில் கொடுக்கும்போது இந்த கைக்கு தெரியக்கூடாது, இந்த கை குத்துட்டு பிடிக்கணும்ல. ஐயோ குத்துட்டுமே, வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஐயோ நான் குத்துட்டேனே. ஹல்லேலூயா. நம்ம ஒரு வாரம் பார்க்கும்போது கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. அந்த தீர்க்கதரிசி வந்து கேட்கும்போது அந்த அம்மா சொல்றது தாய் சொல்லியிருக்கலாம், எங்கிட்ட எல்லாம் எதுவுமே இல்லப்பா சொல்லிட்டு தான் அவர் போயிட்டு இருப்பாரு. அதனால அந்த தாய் சொல்லுது, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, நான் என்ன பண்ண, நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு சாக போறோம். என்னது பஞ்சம், என்னது அந்த மாவு எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்குது, ஊர்ல பஞ்சமா இருக்குது. அந்த தாய் சொல்லுது, கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, மறைச்சி வச்சிருக்கலாம். அதனால வந்து நானும் என் பையனும் சாப்பிட்டு சாக போயிருந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற உட்கார வச்சு அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் ரொட்டி செஞ்சு, ரொட்டினா சப்பாத்தி அப்பம், அது அப்பம் சொல்லுவோம், அப்பத்தை கொஞ்சம் கொடுத்துச்சு. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணுவான், அது பிரஷ் பண்ணார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? மறைச்சி வச்சு சாப்பிட்டுருக்கலாம். நான் அந்த தாய் மறைக்கல, எங்கிட்ட இதான் இருக்கு, கொஞ்சம் மாவும் கொஞ்சம் நானும் சுட்டு துணுட்டு நானும் என் பையனும் செத்துட போறோம். இருந்தாலும் அதுல என்ன பண்ண உனக்கு ஒட்டி தந்ததுனால அந்த தீர்க்கதரிசி குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவரே, உணர்ச்சி வசப்பட்டு ஐதுதாங்களே இப்ப போது நான் கூட உணர்ச்சி வசப்பட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க ஐதுதான்னு சொல்லி என்ன பண்ண இருக்கிறத கொடுத்துட்டாங்க. நீ வாங்க முடியுதா? வாங்க முடியல. ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல நிலையத்துல விதைச்சா நம்மளால அறுவடை பண்ண முடியும். நல்ல நிலத்துல விதைச்சா அறுவடை பண்ணணும். இதுல விதைச்சா அறுவடை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு விதைச்சா நம்மள மேல முட்டாள் யாரும் இல்ல. ஹல்லேலூயா. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின் சிந்தை வசனம் மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமானது. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் வாசிப்போம். கடைசி வாசித்து முடிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 வசனம் 21 வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் என்று முன்னே நான் சொன்னது போல இப்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப மாம்சத்தின் கிரியை எத்தனை? 17. சரி, ஆவின் கனியோ 9. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 9 சொல்ல முடியுமா? ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மாம்சத்தின் கிரிகள் இந்த 17ல ஒன்றாவது நமக்குள் இருந்தால் நம் மாம்சத்தோடு நாம் வாழ்கிறோம். அதாவது மாம்சம் இருக்கிறது, மாம்ச கிரிகள் ஏதோ ஒன்று நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆவின் கனியோ 9. இந்த 9ல அன்பு இருக்கிறதா, சமாதானம் இருக்கிறதா, சந்தோஷம் இருக்கிறதா, நீடிப்பொருள் இருக்கிறதா, தயவு இருக்கிறதா, நற்குணம் இருக்கிறதா, கடவுள் மேல விசுவாசம் இருக்கிறதா, சாந்தம், இச்சையடக்கம். சாந்தனக சாந்தியக்கல்ல, சாந்தனக சாந்தம், அமைதியாரு. கடவுள் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார். என்ன நீ உன்னை சொல்லிட்டு போற, ஆண்டவர் மேல இது பார்த்துப்பார். சொல்ற மூட்டு போடும். என்னடி சொன்ன, எங்க நாத்திரதான் சொன்னால என்னை பத்தி பேசுனது அப்படி பொண்ணா, சாந்தம் கெட்டு போச்சு. அல்லேலூயா. இச்சி அடக்கம். அப்புறம் சாப்பிட்டீங்களா? இல்ல இந்த பக்கம் வந்தேன், என்னோட பாதத்துக்கு போனேன். சோத்திரமா, நல்லா இருக்கீங்களா? சோத்திரம் சிஸ்டர், ஒரு ஜோம் பண்ணி போட்டுங்களா அப்படின்னு பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இச்சி அடக்கம். பார்க்கிற பொருளை இனிக்குறிதாக ஆசை யாருக்கு விட்டுது? இந்த மாம்ச ஆசை, இச்சை அடக்கணும். அம்மே, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்பாங்க, எப்படி பாடி கல்யாணம் பண்ண போறோம்? நான் செம்பரா முழுவதும் கட்டுவேன், இல்லை யாரும் கட்ட மாட்டேன். இதுதான் அவதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ யார் கட்டுவ? நான் அஜய் போல இருக்கணும், விஜய் போல இருக்கணும், அப்புறம் அரிது போல இருக்கணும். ஆசைகள் தான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசை. பாக்குறதெல்லாம் வாங்கினாக்கா கடகம் ஆயிடணும். பாக்குறதெல்லாம் வாங்கி நினைச்சா யார் ஆயிடணும்? கடகாரனும் ஆயிடணும். கிங்கி நினைச்சவன் ஓடு, அம்மா இல்ல, அப்பா இல்ல, போயிட்டாங்க, நாளைக்கு வா. வர போதெல்லாம் ஓடி ஓடி ஆறு அடிக்காம வந்துருப்பான் சைலண்டா. யாரு? பையன்ஸுக்காரன் துட்டு கொடுத்துவான். ஆசைப்பட்டு காசு வாங்கி பொருள் வாங்கி போட்டா இப்படிதான் நடக்கும். அல்லேலூயா. இன்னொரு ஆசைப்பட்ட பொருள் 1000 2000 கடையில போய் கட்டிட்டே வந்துட்டா 2 மாசம் 3 மாசம் தவிர்ச்சுனாக்கா 4ஆம் மாசம் என்ன பண்ணுவான்? வண்டி தந்து எல்லா பொருளாலையும் போடுவான். அல்லேலூயா. இதுவும் நடக்குது குடும்பத்துல. ஆமே, அல்லேலூயா. அது கிறிஸ்துவ பிரியமான இச்சி அடக்கம். இந்த மாம்ச கிரியை நம்ம என்ன பண்ணோம்? அடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிறிஸ்துவ பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தின்படி நம்ம செய்யாமல் ஆவின்படியே நாம் நடந்து கொண்டால் நம்ம ஜீவனமா இருக்கும், நன்மையாக இருக்கும், நல்லதே நடக்கும். அல்லேலூயா. அடிக்கண்கள் மூடுவோம். மகா கிருபையும் நெருக்கம் இருந்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, மாம்சத்தின் சிந்தனை குறித்து நாங்கள் ஆண்டவரை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகப்பனே, ஒருவேளை நாங்கள் மாம்சத்தின் பிரகாரம் நாங்கள் ஏதாவது நாங்கள் சாதிக்க வேண்டும், என்னால் முடியும் என்று நாங்கள் நினைத்திருந்தால் பரிசுத்த ஆவியானவரே தயவாதி மன்னித்து ஆண்டவரே அப்பா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் 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 உண்டாவதாக. எல்லாவற்றையும் உன்னை முன்வைத்து ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெயம் கொள்ளுவதாக நாங்கள் மாறும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, களத்தில் வாசிக்கிறோம் மாம்சங்கள் குறித்து ஆண்டவரே. அந்த 17 வகையான காரியங்கள், இந்த மாம்ச காரியங்கள் எங்களுக்கு உருக்கமானால் அசுராகி இயேசு கிறிஸ்து அதிகாரமாக கட்டிந்து கொள்கிறோம். ஆவின் கனியோ எங்கள் உயிர்ப்பிக்கும்படியாக உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு தேவை பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்னையினாலே கூடியிருக்கிற யாவரும் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வானமெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி
வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார், நாமும் ஜெயித்தோம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.